இப்போதைக்கு நம்ம மார்க்கெட் ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு மேக்ஸிமம் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று வந்து பார்க்கும்போது நெகட்டிவாக இருந்தாங்க, ஆனால் இன்னைக்கு நிறைய ஸ்டாக்கு பாசிட்டிவாக தான் இருக்கு. ஐடி பீஸு கூட கிட்டத்தட்ட 4% பாசிட்டிவாக இருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். வேதாந்தா கம்பெனி வந்து டீமெர்ஜரான வேதாந்தா அயன் அண்ட் ஸ்டீல் லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லிஸ்ட் ஆனதுல இருந்து அப்பர் சர்க்கியூட்ல இருக்காங்க. லாஸ்ட் ஒரு மாசத்துக்குள்ள கிட்டத்தட்ட 102% இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதை பற்றியும் பார்ப்போம். டாடா டெக்னாலஜிஸ் இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் இன்னைக்கு 8% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு சூப்பரான ஒரு நியூஸ் இருக்கு. அதை பற்றி வந்து பார்ப்போம். ஏஞ்சல் ஒன் ஷேரை பற்றியும் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக டிஃபென்ஸ் செக்டரில் இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு கம்பெனி பற்றி பார்க்க போகிறோம். நல்ல ஒரு குரோத்தில் இருக்கு. ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50 பற்றி பார்த்துடலாம். கிட்டத்தட்ட நிஃப்டி 50 இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 128 புள்ளி பாசிட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 24,130 புள்ளிக்கு மேலே இப்போதைக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு வியாழக்கிழமை இப்போதைக்கு பாசிட்டிவாக தான் இருக்கு. மேபி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, நாளைக்கு பாசிட்டிவாக நல்லா இருக்கும். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். எம்ஓ ஸ்மால் 250 கிட்டத்தட்ட 0.61% பாசிட்டிவ், பேங்க் 0.11% நெகட்டிவ், எம்ஓ டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.46% பாசிட்டிவ், சில்வர் 2.45% பாசிட்டிவாக இருக்காங்க, கோல்டு 2.04% பாசிட்டிவாக இருக்காங்க. தொடர்ந்து கோல்டு சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு இப்போ லாஸ்ட் நாளாக. ஆனால் அதுக்கு முன்னாடி நெகட்டிவாக தான் வந்து இருந்தாங்க. ஆட்டோ பீஸ் 0.67% பாசிட்டிவ், ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 4% பாசிட்டிவாக வந்து இருந்தாங்க. நேற்றுலாம் நெகட்டிவாக இருந்தாங்க. மிட் 150 கிட்டத்தட்ட 0.34% பாசிட்டிவ். நிஃப்டி 50ல டாப் 5 கேன்ஸில் இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ், டிசிஎஸ், டெக் மஹிந்திரா, பஜாஜ் ஸ்பென்சர் வந்து இருக்காங்க. டாப் 5 லூசர்ஸில் எல்என்டி, மேக்ஸ் ஹெல்த் கேர், எஸ்பிஐ லைஃப், ஆக்சிஸ் பேங்க், டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஐடி ஸ்டாக்கை பற்றி பார்த்தாலும் நேற்று ஐடி ஸ்டாக் ஃபுல்லாக வந்து கீழே போனாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக வந்து இருக்காங்க. இன்ஃபோசிஸ் கிட்டத்தட்ட 5.58% பாசிட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. 1040 ரூபாய் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டிசிஎஸ் கிட்டத்தட்ட 4% வந்து பாசிட்டிவ், 2063 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டெக் மஹிந்திரா இன்னைக்கு 3% வந்து பாசிட்டிவ். அதே மாதிரி விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா 2.77% வந்து பாசிட்டிவ். மேக்ஸிமம் இன்னைக்கு ஐடி செக்டர் ஃபுல்லாக பாசிட்டிவாக தான் இருக்காங்க. இந்த ஐடி பீஸே வந்து பாருங்க கிட்டத்தட்ட 4% வந்து பாசிட்டிவ். தொடர்ந்து ஐடி கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கீழே தான் வந்து போயிட்டு இருந்தாங்க. இப்போவும் ரொம்ப கீழே தான் வந்து இருக்காங்க. அதோட ஹையில இருந்து எங்கேயோ வந்து லோ ப்ரைஸில் இருக்காங்க. மேக்ஸிமம் நிறைய ஐடி ஸ்டாக்கோட ப்ரைஸ் இப்போ ரொம்ப லோ ப்ரைஸில் தான் இருக்குது. இது கண்டிப்பாக வந்து ஒரு வாய்ப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்ப்போங்க இன்னும் எவ்வளோ தூரம் கீழே போயிட்டு போகுதோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக தான் வந்து இருக்கும். ஷேர் மார்க்கெட் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா கீழே போகும்போதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனால் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் அதை போய் வாங்குறேன் அப்படின்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் தான் வாங்குவாங்க. அந்த தப்பை நம்ம எப்பயுமே வந்து பண்ணக்கூடாது. ஒரு நல்ல கம்பெனியாக இருக்குது, உங்கள் அனலைஸ் படி அது சூப்பரான கம்பெனி அப்படின்னா எந்த அளவுக்கு லோ ப்ரைஸாக நம்மளால் முதலீடு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு லோ ப்ரைஸில் நம்ம வந்து முதலீடு பண்ணிக்கலாம். ஆனால் எப்பயுமே ஐடி செக்டர் அப்படின்னு இருந்துட்டு தாங்க இருக்கும். இப்போ ஏஐ வந்திருக்கலாம், இருந்தாலும் இந்த கம்பெனிலாம் வந்து க்ளோஸ் ஆயிரும் அப்படிலாம் கிடையாது. இவங்களும் பார்த்தீங்கன்னா ஏஐக்கு வந்து மாறுவாங்க. அதனால் இதை நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேர் பெருசாக நடந்து வந்து முதலீடு பண்ண முடியல, ஒரு 50 ரூபா, 100 ரூபாய், 500 ரூபாய்க்குள்ளே தான் முதலீடு பண்ணோம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஐடி ETF வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆப்ஷனாக வந்து இருக்கும். வெறும் 29 ரூபா, 30 ரூபாய்க்கு தான் இப்போதைக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்ம உண்டியலில் காசு போடுற மாதிரி அப்பப்போ 30 ரூபா, 40 ரூபா அப்படின்னு ஒரு குவான்டிட்டி கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனா பண்ணலாம். உங்களுக்கு ஐடி செக்டர் ஓகே அப்படின்னா நீங்கள் இது நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வேதாந்தா கம்பெனியில் இருந்து புது என்டிட்டியாக லிஸ்டான வேதாந்தா அயன் அண்ட் ஸ்டீல் லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டான போய் இருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட அப்பர் சர்க்கியூட்டில் தான் இருந்துகிட்டு இருக்கு. லிஸ்டானதுலேருந்து இப்போ வரைக்கும் 102% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதை பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, ஏன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. இது வந்து நமக்கு மட்டும் டவுட்டும் கிடையாது, செபிக்கும் இந்த டவுட் வந்து இருக்குது. அதனால் செபி என்ன பண்ணாங்கன்னா ஏன் உங்களோட கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸ் டெய்லி அப்பர் சர்க்கியூட்டில் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வேதாந்தாக்கு வந்து கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் வேதாந்தா அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லை நாங்கள் எதுவுமே பண்ணலை, அதாவே நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருக்கனால இன்க்ரீஸ் ஆகுது, கம்பெனி சைடு வந்து நாங்கள் எதுவுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ இந்த ஸ்டாக்கை நிறைய பேர் பை பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இல்லை அப்படின்னா இந்த ஸ்டாக்கை விற்கிறதுக்கு வந்து ஆள் கிடையாது. யாருக்கிட்டலாம் இந்த ஸ்டாக்கு இப்போ வந்து புது என்டிட்டியாக லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் வேதாந்தா ஸ்டாக் இதுக்கு முன்னாடி வச்சுருப்பாங்க, அவங்க யாருமே வந்து விற்காமே இருக்காங்க. அதனாலையும் இப்போ நிறைய பேர் இதை வாங்க ட்ரை பண்ணுறனால இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனி டீமெர்ஜர் ஆனதுக்கப்புறம் இவங்களோட ஆப்ரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அயன் ஒரு மைனிங்கில் தான் வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அயன் அதாவது இரும்பு தாதை ப்ராசஸ் பண்ணி ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சேசா அயன் ஓரை, இஎஸ்எல் ஸ்டீல் லிமிடெடு, வெஸ்டர்ன் கிளஸ்டர் லிமிடெட் இந்த கம்பெனி கூடலாம் சேர்ந்து தான் இந்த பிஸ்னஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியா மட்டும் இல்லாமல் ஆப்பிரிக்காவிலையும் இவங்களோட அயன் ஒரு எக்ஸ்ப்ளரேஷன் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம இந்தியாவில் மட்டும் கிடையாதுங்க, வெஸ்ட் ஆப்பிரிக்காலையும் இது ஸ்டீல் வந்து மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்கக்கிட்ட ஸ்டீலு, ஒயர் ராட்ஸு, டிஎம்டி பார்ஸு, பிக் அயான்,
டிஐ பைப்ஸு, சிமெண்ட்டு, இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்டு இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் சேல்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய கம்பெனி. கிட்டத்தட்ட 1954 இருந்து இவங்க வந்து மைனிங் பிஸ்னஸில் வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் டன்னுக்கு மேலே ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ப்ரொடக்ஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியை வேதாந்தா லிமிடெட் கிட்டத்தட்ட 2018 தான் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூர் வந்து பண்ணாங்க. பார்ப்போங்க. இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இது வந்து அப்பர் சர்க்கியூட்டில் இருக்கனால நம்மளால் இப்போ புதுசாக வந்து வாங்கவும் முடியாது. இவங்க யாருமே இந்த ஸ்டாக்கை வந்து விற்காமல் இருக்காங்க. பார்க்கலாம், அப்படியே இன்க்ரீஸ் ஆகட்டும். என்னைக்காவது ஒரு நாள் மறுபடியும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக வந்து கீழே வரும். இது அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும், அப்போலாம் கிடையாது. யாரோ பெருசாக வந்து வாங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லைனா கம்மியாக வாங்கினாலுமே யாரும் விற்கிறதுக்கு ஆள் இல்லாதனால, அதாவது சப்ளை இல்லாதனால நிறைய ஸ்டாக்கு இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் சர்க்கியூட் வந்து போகும். அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். அடுத்தது நம்ம ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய வருண் பீவரேஜ் லிமிடெட். இந்த ஸ்டாக்கு கிட்டத்தட்ட 380 ரூபா போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 540 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ 511 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கு கரெக்டாக அந்த 500 பக்கத்தில் தான் வந்து எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கு. லாஸ்ட் ஒரு வருஷத்தில் 12% இந்த கம்பெனி வந்து ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெப்சி ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சரிங் சேல்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் பெப்சி வந்து என்ன அலோவ் பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க இந்த வருண் பீவரேஜ் கம்பெனி வேறு பிஸ்னஸ் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்த வருண் பீவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் கிடையாது, ஆப்பிரிக்காவில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்காங்க. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இப்போ வந்து கேம்பா கோலா வந்தனால இந்த கம்பெனிக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்ற மாதிரி. அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்கள் ஒரு பெப்சி பாட்டிலையும் கோகோ பாட்டில், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொக்கோ கோலா பாட்டில், அதுக்கப்புறம் கேம்பா கோலா, இது 3 எடுத்து நீங்களே குடிச்சு வந்து பாருங்கள். எது டேஸ்ட்டு வைஸு ஓகே, எது நம்ம வந்து அடிக்கடி வாங்குவோம் இல்லை இதுக்கப்புறம் வாங்குவோம் அப்படின்ற மாதிரி நீங்களே டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் இந்த பெப்சி கொக்கோ கோலா இதுக்கப்புறம் இருக்குமா இருக்காது அப்படின்ற மாதிரி. என்னை பொறுத்தவரைக்கும் பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா பெப்சி கோக்கு இது ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கேம்பா கோலா வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்காது. 2 நாளைக்கு முன்னாடி கூட என் ஃப்ரெண்ட்ஸு கூட போயிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கினோம், பெப்சி வாங்கினோம், கேம்பா வந்து வாங்கினோம். என் ஃப்ரெண்டு அதை குடிச்சு பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, கேம்பா கோலாவை அஜித்தே குடிக்கிட்டு நாங்கள் வந்துட்டு பெப்சி கோக்கு குடிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் சொன்னாங்க. என்னதான் பெரிய கம்பெனி ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே வந்தாலும் அந்த ப்ராடக்ட்டு நமக்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அது வந்து ஹிட் ஆகுதா இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கேம்பா கோலா டேஸ்ட் வந்து பிடிக்கல, அதனால் நான் வாங்க மாட்டேன். அதுக்கு பதிலாக நான் வந்து பெப்சி கோக்கு வந்து வாங்கிக்குவேன். அதே மாதிரி தான் நீங்களும் வந்து ஒரு முடிவு எடுக்கணும். மார்க்கெட் கேப் 1,73,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கோட பீரியட் 54 இருக்குது. இண்டஸ்ட்ரி பீரியட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போயே 89 வந்து இருக்குது. ROCE 19%, ROE 16%, ROIC 15%, OPM 23% வந்து இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 244 இருக்குது. PG ரேஷியோ மட்டும் 2.27 இருக்குது. இதுக்கு பதிலாக PG ரேஷியோ 2க்கு கீழே இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனால் அந்த 380 ரூபா 400 ரூபா போகும்போது பிஜி ரேஷியோ கம்மியாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. டெப்ட் ஈக்விட்டி 0.13 வந்திருக்கு. பிரைஸ் டு புக் பார்க்கும்போது 8.87 வந்து இருக்காங்க. ஓவரால் அந்த ரேஷியோ ரொம்ப சூப்பரான ரேஷியோ. அடுத்து இவங்களோட சிஎஸ்ஜிஆர் வந்து பார்க்கலாம். லாஸ்ட் ஒரு 5 வருஷத்தில் இவங்களோட சேல்ஸ் growth 27%, ப்ராஃபிட் growth 50% வந்து இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸும் லாஸ்ட் 5 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வருஷம் 40% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ப்ளஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட்டு போனஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கால்குலேஷன் வந்து பார்த்தோம்னா ஏகப்பட்ட ரிட்டர்ன் வருண் பீவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட இன்வெஸ்டருக்கு வந்து கொடுத்துருக்கு. அது நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு அதிகமாக வந்து இருக்கும். ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22% வந்து இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் போய் செக் பண்ணி பாருங்கள் போனஸ் ஸ்ப்ரெட்லாம் எவ்வளோ இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஒருத்தர் ஸ்டாக் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 30 வருஷம் 40 வருஷம் முதலீடு பண்ணி லாங் டேர்மில் என்ன ரிட்டர்ன் அவங்களுக்கு கிடைக்குதோ அதே ரிட்டர்னை வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துலேருந்து கொடுத்துட்டு போயிடுச்சு. அந்தளவுக்கு சூப்பரான ஒரு கம்பெனி. பார்ப்போங்க, இப்போதைக்கு இந்த 500 சிட்டில் தான் வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. மேபி இந்த தடவை ரிசல்ட் இவங்க நல்லா கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இவங்க ரிசல்ட்டை நல்லா கொடுக்கும்போது இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் சூப்பரான ஒரு கம்பெனி. அடுத்தது டாடா டெக்னாலஜிஸ். இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 8.26% வந்து பாசிட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு வந்து இருக்குது. இதுக்கு ஒரு நியூஸே இருக்குது. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய டெனக்கோ கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த பார்ட்னர்ஷிப்பில் கிட்டத்தட்ட $100 மில்லியன் மேலே டெனன்கோ வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. இந்த 2 குரூப்பும் சேர்ந்து டிஜிட்டல் இன்னோவேஷன், லாங் டேர்ம் growth, அட்வான்சிங் டெக்னிக்கல் எக்ஸலன்ஸு, அது இல்லாமல் புது இன்னோவேஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்காங்க. இவங்க வந்து டெக்னாலஜி கம்பெனி அப்படிங்கிறனால சாஃப்ட்வேர் பிஸ்னஸ் டெர்மில் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் இந்த 2 கம்பெனி இப்போ வந்து பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கனால ஓகே நம்மளோட பிஸ்னஸ் வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த முடிவு வந்து எடுத்திருப்பாங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆனப்போ நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்து கொடுத்தாங்க. ஆனால் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இப்போதைக்கு 40% நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. அதாவது லாஸில் தான் இருக்குது 40%. கிட்டத்தட்ட 1200க்கு மேலே இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 721 ரூபாய்க்கு தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பார்க்கலாங்க, இந்த மாதிரி ஏதாவது நியூஸ் வர இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கலாம். சேல்ஸை பொறுத்த வரைக்கும்
மார்ச் 2019 2942 கோடியாக நெட் ப்ராஃபிட் வந்து பாருங்கள் 353 கோடியாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 2020-21 அந்த கொரோனா வந்த டைமில் இவங்களோட சேல்ஸும் சரி நெட் ப்ராஃபிட்டும் சரி கொஞ்சமாக வந்து குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இவங்களோட சேல்ஸ் அண்ட் நெட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு. ஆனால் மார்ச் 2026 மறுபடியும் இவங்களோட சேல்ஸும் சரி நெட் ப்ராஃபிட்டும் சரி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. என்னதான் ரெவன்யூ வந்து அதாவது சேல்ஸ் வந்து அதிகமாக இருந்தாலும் நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து கம்மியாக இருக்குது. மார்ச் 2025 677 கோடி நெட் ப்ராஃபிட்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் மார்ச் 2026 547 கோடி தான் நெட் ப்ராஃபிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இது காரணம் தான் அந்த யூஎஸ் டாரிஃப் இஷ்யூ போட்டதாக இருக்கட்டும், வார் வந்ததாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஏஐ வந்ததாக இருக்கட்டும். பார்ப்போம் என்ன இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. மேபி அடுத்தது குவார்ட்டரில் இவங்க நல்ல ரிசல்ட் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ட்ட 55.18% ஷேர் ஹோல்டிங் இருக்குது. எஃப்ஐட் வந்து பார்த்தீங்கன்னா 5.77%, டிஐட் வந்து பார்த்தீங்கன்னா 3.44%, ரீட்டைல் பீப்பிள்கிட்ட 35.58% ஷேர் ஹோல்டிங் வந்து இருக்குது. இதில் வந்து பாருங்கள் எஃப்ஐடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷேர் ஹோல்டிங் வந்து வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. ரீட்டைல் பீப்பிள்கிட்ட இருக்க அந்த ஷேர் ஹோல்டிங் அப்படி வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. இது கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அடுத்தது ஏஞ்சல் ஒன் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 339 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏஞ்சல் ஒன்னை பற்றி நமக்கு தெரியும். இவங்க டைவர்சிஃபைட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் கம்பெனியாக வந்து இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவங்களோட பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸு, கமாடிட்டி, கரன்சி புரோக்கிங், இன்ஸ்டிடியூஷனல் புரோக்கிங்கு, அதுக்கப்புறம் ட்ரேடிங் ஃபெசிலிட்டிலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. டெபாசிட் சர்வீஸும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இவங்களோட பிஸ்னஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இருந்துகிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு நம்ம இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட் வந்து க்ரோத் ஆகுதோ அந்த அளவுக்கு இந்த கம்பெனியோட க்ரோத் வந்து இருந்துகிட்டு வந்து இருக்கும். கரண்ட் ப்ரைஸ் 339 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 5 வருஷத்தில் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் 178% வந்து அதிகமாக இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்துருந்தோம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து பார்க்கும்போது இந்த ஸ்டாக் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக வந்து இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகி இதோட ஹை வந்துருச்சு. மார்க்கெட் கேப் 30,973 கோடியாக வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பீரியட் 33 இருக்குது. இண்டஸ்ட்ரி பீரியட் 21 வந்து இருக்குது. ROC 14.8%, ROE 15.6%, ROIC வந்து பார்த்தீங்கன்னா 14.1% இருக்குது. OPI 35% வந்து இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 353 இருக்குது. இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்டென்சிக் வேல்யூட கம்மியாக வந்து இருக்குது. பிஜி ரேஷியோ வந்து பார்க்கும்போது 27.7 இருக்குது. பிஜி ரேஷியோ அதிகமாகவே இருக்குது. ஆக்சுவலாக பிஜி ரேஷியோ 2க்கு கீழே இருந்தால் நல்லாயிருக்கும். இது 27 வந்துருக்கு. டெப்ட் ஈக்விட்டி 1.30 வந்திருக்காங்க. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 4.97 வந்து இருக்காங்க. அடுத்து இவங்களை சிஏஜிஆர் வந்து எடுத்து பார்க்கலாம். லாஸ்ட் 5 வருஷத்தில் சேல்ஸ் கொடுத்து 32%, ப்ராஃபிட் கொடுத்து பார்க்கும்போது 25% வந்து இருக்குது. ஆனால் லாஸ்ட் ஒரு 3 வருஷத்தில் வந்து பார்க்கும்போது இந்த கம்பெனி சேல்ஸ் க்ரோத்தும் சரி ப்ராஃபிட் க்ரோத்தும் சரி அடி வாங்கியிருக்கு. அதாவது இவங்களோட க்ரோத் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் 5 வருஷத்தில் 31% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரிட்டர்ன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 29% வந்து இருக்குது. இந்த ஸ்டாக் என்ன பண்ணலான்னு கேட்டாங்க. அதாவது ஒரு சில பேர் இப்போ வந்து ஏஞ்சல் ஒன்ல நான் வந்து முதல்ல பண்ணலான்னு இருக்கேன், என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஏஞ்சல் ஒன்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல கம்பெனி தான். ஆனால் இப்போ ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது லோவில் இருந்து நல்ல ஒரு ஹை போயிடுச்சு. இப்போதைக்கு இந்த சார்ட் படி பார்க்கும்போது லோ அப்படிங்கிறது 200 பக்கத்துலையும், ஹை அப்படி வந்து பார்த்தீங்கன்னா 380 ரூபா பக்கத்தில் இருக்குது. இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸும் கிட்டத்தட்ட 340 ரூபா அந்த மாதிரி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனி மட்டும் இல்லைங்க, எந்த கம்பெனியாக இருந்தாலும் அதோட ஹையில் இருக்கிற போது வாங்கிறத விட மார்க்கெட்டு இப்போ கீழே போகும்போது அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கீழே போகும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ போய் 380 ரூபா இருக்குது, இது தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு வாங்கியிருக்கவங்க நிலமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவும் நெகட்டிவில் தான் வந்து இருப்பாங்க. அதுக்கு பதிலாக எப்போலாம் அந்த ஸ்டாக் மறுபடியும் அந்த 200 பக்கத்தில் வரும்போது ஓகே இதுக்கப்புறம் வாங்கலாம் அப்படின்னு யாராவது முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னா இப்போதைக்கு லாபத்தில் இருப்பாங்க. நிறைய பேர் லாபமும் வந்து புக் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி தாங்க ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹையில் இருக்கிறத விட நம்ம லோவில் இருக்கும்போது தான் வாங்கலாம். அடுத்தது ஒரு கம்பெனியில் போய் முதலீடு பண்ணும்போது கண்டிப்பாக அந்த கம்பெனி பி ரேஷியோ நம்ம போய் செக் பண்ணி பார்க்கணும். அடுத்தது ஏஞ்சல் ஒன் வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன் கம்பெனியோட ஹிஸ்ட்ரி பி ரேஷியோ கிட்டத்தட்ட 36 பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஹை பி ரேஷியோ வந்து இருக்குது. 2021 தான் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36 பி ரேஷியோ வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறம் லோ அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 12 பி ரேஷியோவில் 2023 வந்திருக்கு. இப்போதைக்கு இந்த கம்பெனியோட பி ரேஷியோ அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 35 பக்கத்தில் இருக்குது. அதாவது அதோட ஹை பி ரேஷியோ பக்கத்தில் தான் வந்து இருக்குது. நம்ம ஒரு ஸ்டாக்கில் முதலீடு பண்ணும்போது அந்த கம்பெனியோட ஆவரேஜ் பி ரேஷியோக்கு கீழே வரும்போது வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆனால் இப்போதைக்கு இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 35 பி ரேஷியோ பக்கத்தில் வந்து இருக்குது. அதாவது ஹை பி ரேஷியோ பக்கத்தில் இருக்குது. அதனால் இது நம்ம நல்ல ஒரு வாய்ப்பாக பார்க்காம எப்போல்லாம் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு இந்த பி ரேஷியோ கீழே வருதோ அதை நம்ம நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து பார்க்கலாம். இல்லை கண்டிப்பாக வந்து ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே போகும் அப்படிலாம் கிடையாதுங்க. ஆனால் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக வந்து வெயிட் பண்ணுவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டர் இருக்கக்கூடிய ரொம்ப சூப்பரான ஒரு கம்பெனி ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடு. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கம்பெனி. அது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டரில் ரொம்ப சூப்பரான ஒரு கம்பெனி. லாங் டெர்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டிஃபென்ஸ் கம்பெனி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிசைன், மேனுஃபேக்சரிங், அப்கிரேட்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்டு, ஹெலிகாப்டரு, இன்ஜின்ஸு, ஏர்ஸ்பேஸ் சிஸ்டத்துக்கு இவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கம்பெனி தான், அதாவது இந்தியன் கவர்மெண்ட் கம்பெனி தான்.
இந்த கம்பெனியை நிறைய இன்வெஸ்டர் லைக் பண்ணுறதுக்கு காரணம்னா இவங்ககிட்ட ஸ்ட்ராங் ஆர்டர் புக் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட லாங் டேர்ம் டிஃபென்ஸ் கான்ட்ராக்ட் இந்த கம்பெனிகிட்ட வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இவங்களோட பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஏர்கிராஃப்ட் பிஸ்னஸ் இவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்தது கவர்மெண்ட் சப்போர்ட்டு இவங்ககிட்ட இருக்குது. இப்போ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் ப்ரொக்யூர்மெண்ட் வந்து அதிகமாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது நம்ம இந்தியாவிலேயே நமக்கு தேவையான மிலிட்ரி எக்யூப்மெண்ட்டை தயாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் மேக்கிங் இன் இந்தியா அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம இருக்கோம். அதனால் கவர்மெண்ட் சப்போர்ட்டுக்கு இது இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த கம்பெனி சூப்பராக ரன் ஆகிறனால இவங்களுக்கு அதிகப்படியான ப்ராஃபிட் வந்து கிடச்சிக்கிட்டு இருக்குது. இவங்களோட ஸ்ட்ரென்த்துன்னு வந்து பார்க்கும்போது இவங்க வந்து ஒரு மார்க்கெட் லீடராக இருக்காங்க. ஏர்ஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் ஸ்ட்ராங் பேலன்ஸ் ஷீட் இவங்ககிட்ட இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோ டெப்ட் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க காம்படிஷன் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக தான் வந்து இருக்குது. ரிஸ்க்கு அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டால் கவர்மெண்ட் ஆர்டர் தான் அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது இவங்க டிலே ஏதாவது பண்ணாங்கன்னா, அதாவது இவங்க கொடுக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் வந்து டிலே பண்ணாங்க அப்படின்னா இவங்களோட எர்னிங்ஸும் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. எப்படி பார்த்தாலும் சூப்பரான ஒரு கம்பெனி. கரண்ட் ப்ரைஸ் 4427 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 5 வருஷத்தில் 729% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் கேப் 2,95,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 32 இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பி ரேஷியோ 62 வந்துருக்கு. புக் வேல்யூ 614. டிவிடெண்ட் ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா 0.90%. ROCE 32%. ROE 24%, ROIC 11%, OPM 29% வந்து இருக்குது. இன்டென்சிக் வேலையை பொறுத்த வரைக்கும் 2064 வந்து இருக்குது. பிஜி ரேஷியோ 2 வந்து இருக்குது. சேல்ஸ் growth 6.80% வந்து இருக்குது. அதேமாதிரி ப்ராஃபிட் growth 9.0% வந்து இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0, உங்களுக்கு கடனே கிடையாது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ 7.21 வந்து இருக்குது. அடுத்து இவங்களோட CAGR வந்து பார்க்கலாம். சேல்ஸ் growth ப்ராஃபிட் growth பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. சேல்ஸ் growth பார்த்தா மினிமம் 8% வந்து இருக்குது. ப்ராஃபிட் growth பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 16% மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸும் லாஸ்ட் 5 வருஷத்தில் நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆனால் லாஸ்ட் ஒரு வருஷத்தில் 9% நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் வந்து கொடுத்துருக்கு. ரிட்டர்ன் ஈக்விட்டி பார்த்தா கிட்டத்தட்ட 27% மேலே வந்து இருக்குது. இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தா கூட மார்ச் 2015 சேல்ஸ் growth 15,939 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் பார்த்தா 2,399 கோடி வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 2014 இவங்களோட சேல்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமானாலுமே நெட் ப்ராஃபிட் அப்படின்றது கம்மியாக இருக்குது. ஆனால் இயர் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்காங்க. மார்ச் 2016 இவங்களோட சேல்ஸ் 33,089 கோடி, நெட் ப்ராஃபிட் வந்து பாருங்கள் 9,116 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஒரு 5 வருஷத்தில் இவங்க நல்ல ஒரு க்ரோத் ஆகிட்டு இருக்காங்க. இவங்களோட நெட் சேல்ஸும் சரி நெட் ப்ராஃபிட்டும் சரி இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து இருக்குது. அடுத்தது இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து பார்க்கலாம். ப்ரொமோட்டரை பொறுத்த வரைக்கும் 71.64% ஷேர் ஹோல்டிங் இருக்குது. எஃப்ஐட் வந்து பார்த்தீங்கன்னா 10.21%, டிஐட் வந்து 10.43%, கவர்மெண்ட் 0.07% இருக்காது. ரீட்டைல் பீப்பிள்கிட்ட 7.66% மட்டும்தான் ஷேர் ஹோல்டிங் வந்து இருக்குது. அது ரீட்டைல் பீப்பிளை விட எஃப்ஐடியை வந்து அதிகமாக வந்து இருக்காங்க. அடுத்தது இந்த கம்பெனியோட பிஇ ரேஷியோ வந்து பார்த்துடலாம். அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48 பிஇ ரேஷியோ வரைக்கும் போயிருக்கு. கம்மியானது வந்து பார்த்தீங்கன்னா 2022 கிட்டத்தட்ட 10 வரைக்கும் இருந்திருக்கு. ஆனால் இப்போ ரீசெண்டான கம்மி அப்படிங்கிறது 24 பிஇ ரேஷியோ அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். இப்போதைக்கு இந்த கம்பெனி பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 33 பக்கத்தில் தான் இருக்குது. அதாவது ஆவரேஜ் பிஇ ரேஷியோ பக்கத்தில் தான் இருக்குது. முன்ன சொன்ன மாதிரி லாங் டர்ம்னு பார்க்கும்போது சூப்பரான ஒரு கம்பெனி. இந்தியாவில் அதுவும் டிஃபென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்கிராஃப்ட் பிஸ்னஸில் ரொம்ப சூப்பரான ஒரு கம்பெனி இந்த கம்பெனி. இதுவே இப்போ இந்த கம்பெனி பி ரேஷியோ 25 பக்கத்தில் இருந்துச்சுன்னா நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும். நீங்களும் ஓனாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு கம்பெனியாக இருக்கும் இந்த கம்பெனி. பார்ப்போங்க, இன்றைக்கி மார்க்கெட் ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. நாளைக்கு இதே மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.